நண்பர்களுக்கு வணக்கம். கோசாய் சித்த வைத்தியசாலை வைத்தியர் வேல்முருகன், சிவகாசி. நண்பர்களை நீண்ட நாட்கள் பல மருந்துகள் தயாரிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ மழை காலம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். மழை பெஞ்சது. மழை காலத்தில் நிறைய தேவையான மூலிகைகள் கிடைச்சது. எடுத்து அதை பக்குவமாக காய வச்சு பவுடர் பண்ணி அதில் சில பருப்பு வகைகள் சேர்ந்து லேயம் தயாரிச்சிருக்கோம். எப்பயும் வருஷம் தயாரிக்கிறது. குழந்தையின்மைக்கு தயாரிப்போம். வருஷம் இதில் குழந்தையின்மைக்குன்னு இது மற்ற கஷாயங்கள் மற்ற மருந்துகள் சேர்த்து கொடுத்து நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்குது. எங்கள் அனுபவமாக எங்கள் விருது மடத்தில் நிறைய இடத்துக்கு குழந்தை பிறந்திருக்குது. இப்போ இந்த மருந்து அது மட்டும் இல்லாமல் தாம்பத்தியம் பண்ண முடியாத ஜென்ஸ் ஆண்களுக்கும் இதோட மற்ற கூட்டு மருந்து கொடுக்கையில் எங்களுக்கு தாம்பத்தியம் பண்ண போகும்போது உடனே விந்து வெளியேறிடுது அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நீண்ட நாளாக சுயன்பம் பண்ணியோ இல்லை செக்ஸ் வீடியோ பார்த்தோ இல்லை தவறான நடவடிக்கையின் காரணமாக அந்த விந்து பையில் உள்ள அந்த நரம்பு விந்து வெளியேறக்கூடிய நரம்பு பகுதி விரிஞ்சிடும். இப்போ இதுக்குண்டான மருந்துகள் கரெக்டான முறையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த விந்து குழாயானது சுருங்கி அந்த விந்து வெளியேறும் போது நம்ம எப்படி முத தாம்பத்தியம் பண்ணுமோ அதே மாதிரி ஒரு சுகத்தை கொடுக்கும். ஒன்று அது இருந்து அந்த விந்து அணுக்களை உற்பத்தி பண்ணும். எப்படி அப்படின்னா, கோழி அடைகாத்தல் பழைய நபர்களுக்கு தெரியும். ஒரு கோழிக்கு முட்டையை ஒரு கூடையில் வச்சு மண்ணு போட்டு கூடையில் வச்சு கோழி மேலே உட்கார வச்சோம் அப்படின்னா 21 நாள் அந்த முட்டை சமசீர் ஹீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது குஞ்சு பொரிக்கும். அதில் கொஞ்சம் அசைஞ்சு ஏதாவது ஒரு முட்டையில் ஹீட்டு குறைஞ்சிருச்சு அப்படின்னா பூ முட்டை ஆகிடும். அதே மாதிரி ஒரு 21 நாள் தாம்பத்தியம் பண்ணாமல் இந்த கூட்டு மருந்தை சாப்பிடும் பொழுது 21 நாள் அதை கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்தீங்க அப்படின்னா அந்த 21 நாள் விந்து அணுக்கள் அப்புறம் நல்லா முதிர்ச்சி அடைந்து நல்லா வலுவான உடல் முழுது ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அந்த 21 நாள் கடந்து தாம்பத்தியம் பண்ணாமல் ஒரு 45 நாள் இருந்தோம் அப்படின்னா உடல் முழுது அந்த விந்துனுடைய ஆற்றல் அந்த தேஜ சக்தி உடலில் ஒரு கரண்ட் அலை உண்டாகி மேலும் உடலில் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்படி ஒரு வகையான மருந்து. இதில் மெயினாக சேர்றது ஆலவதை, அரசவதை, அத்தி விதை மெயினாக சேரும். இதோட சேர்ந்து சில பருப்பு வகைகள் அந்த விந்து அணுக்களை கூட்டக்கூடிய சில கடைச்சரக்குகள் சேர்த்துருக்கும். இதோட கூட்டு மருந்து கொடுக்குறது. இது ரொம்ப சிறப்பாக ரிசல்ட் கொடுக்குது. தாம்பத்தியம் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க மருந்து எடுத்துக்கலாம். இதோட சேர்த்து அவங்கவுங்க உடலுக்கு தகுந்தாப்புல கூட்டு மருந்து கொடுக்குறோம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் வேணுங்கிறவங்க இந்த மருந்து இந்த நம்பருக்கு ஃபோன் போட்டு வாங்கிக்கிங்க. கோசாய் சித்த வைத்தியசாலை வைத்தியர் வேல்முருகன், சிவகாசி.